இன்றைக்கான ஃபஸ்ட் புறமா வந்துருச்சு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இன்றைக்கான ஃபஸ்ட் புறமோவில் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்கும்போது சௌந்தர்யா வந்து சொல்லிடுறாங்க. அது இந்த வர்ஷினி வந்து சொல்லுது, சௌந்தர்யா வந்து லெத்தாஜிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன் வர்ஷினி, நீ வந்து 2 கேமுக்கு போனால் 2 கேமு தோத்தானே வந்தீங்க, நீ எல்லாம் வந்து சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த நாடுகளை வந்து வைக்கிறதுக்கு மஞ்சூரி வர்ஷினியும் தான் போனாங்க. என்னத்தை பண்ணி கிழிச்சாங்க, என்னத்தை நீ லெத்தாஜிக்கலாக இல்லாமல் நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச? இப்போ அவங்க ஆண்களே 17 வச்சுட்டாங்க, நீ 11 தான் வச்ச. அதில் நீங்கள் வந்து அறுத்தல்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, நேற்றுக்கு டாஸ்கில் பாருங்கள், படு தோல்வி அடைஞ்சாங்க. அந்த அரண்மனை படிக்கட்டு டாஸ்கில் படு தோல்வி அடைஞ்சிட்டு போய் நீ எல்லாம் வந்து சொல்கிற சௌந்தர்யா வந்து லெத்தாஜிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீ எந்த டாஸ்க்கை எதை நீ வந்து சரியாக பேசியிருக்க, என்ன கண்டென்ட் வந்து கொடுத்துருக்க, என்ன நீ லெத்தாஜியில் இருந்துக்கிட்டு நீ சௌந்தர்யாவை சொல்கிற? வர்ஷினியெல்லாம் நம்ம வேண்டாம், திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுதான் நேற்றே நான் நைட்டே ஒரு வீடியோ போட்டேன். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து சௌந்தர்யா ஒதுக்குறாங்க, அவங்கள வந்து டாஸ்க்கு அனுப்புறதில்ல, அவங்களுக்கு சரியான கேரக்டர் இல்லை. நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரியே ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதில் சத்யாவை சொல்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரில. சத்யாவுக்கு வந்து சௌந்தர்யா மேலே வன்மோ, அதனால் கொடுக்குறாரு. அது தெரியும், அது என்னன்னு லைவில் பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த தர்சிகா அப்படிங்கிற ஒரு 200% ஒரு கேடுகட்ட ஆள், இந்த கேடுகட்ட ஆள் சொல்லுது சௌந்தர்யா வந்து அந்த ரோலை கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் கேட்குறேன், நீ வந்து என்னத்தை கிழிச்ச? போய் விஷால் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த. விஷால் வா, நம்ம 2 லவ் பண்ணலாம், வா நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக நீ உன்னோட கேரக்டரை வந்து என்ன, நீ வந்து ரோலை கிரியேட்டிவிட்டியாக பண்ண, இன்னும் லவ் பண்ணலாம், இன்னும் அப்படி ஒட்டி உட்காந்துக்கலாம், இன்னும் ஊட்டி விடலாம், அப்படி தானே பண்ண? உன் கேரக்டரில் நீ என்ன கிரியேட்டிவாக பண்ண, எதாவது பண்ண சொல்லு. ஒன்றுமே பண்ண கிடையாது. இதுங்கெல்லாம் வந்து சௌந்தர்யா சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சௌந்தர்யா அந்த பனிப்பெண்ணாக இருந்தால் கூட அவங்க வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் தீபக்கோட ஒரு சண்டை போட்டு அதில் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து அதை நம்ம பேச வச்சு, அதில் நம்மளுக்கு வந்து பேச வச்ச கண்டென்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு அவங்க வந்து ராணி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, எங்கள் மகாராணி வெற்றி செல்வி, அவள் ஓடுவதில் வேகம், சாப்பிடுவதில் விவேகம், மக்கள் அவரிடம் எதிர்பார்ப்பதை, ஆனால் அவருக்கு தேவை சர்க்கரை, எங்கள் இளம் சிங்கம், சாச்சம்மா தேவி அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரோ இருக்குல்லையா பாருங்கள், எனக்கு மறக்காமல் இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ரிசல்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டரில் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா காண்டு சவுண்டு மட்டும் வந்து மக்களால் இதைப்படுறாளே, நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற காண்டு, அந்த காண்டில் தான் கொடுக்கறது. நேற்றுக்கே ஆனந்தி வந்து கேட்டிருக்கோம், என்ன சவுண்டு, பனிப்பெண்ணுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லையா, பனியே இல்லாமல் இருக்கிற, சும்மா பூ சுற்றிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி கிடச்சிலே ஆனந்தியும் கொடுத்துருக்கோம். லைவில் பார்த்துட்டு யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களாம் என்னத்தை அறுத்து தள்ளினாங்க, ஒன்றும் கிடையாது. இந்த டாஸ்கே ஒஸ்ட்டு. ராணி என்னத்தை பண்ணுச்சு, ஒன்றும் பண்ண கிடையாது. படைத்தளபதி லபன்னு அங்கிட்டு கத்திட்டு கிடந்துச்சு. இந்த ராஜகுரு அப்படிங்கிறது தான் ஏதோ பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க பவித்ரா என்னத்தை கிழிச்சிச்சு, சும்மா அப்படி குனிஞ்சு இப்படி வச்சு இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுச்சு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு? ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஒரு சண்டை போட்டுச்சா? சௌந்தர்யா அந்த பக்கம் போய் படைத்தளபதி தீபக் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்காருன்னா அது காரணம் யார்? சௌந்தர்யா தானே. அந்த பக்கம் உள்ளே போயிட்டு ஒரு சண்டையை போட்டு தலை வணங்கு, எங்கள் ராஜாவுக்கு தலை வணங்குங்கும் போது தலை வணங்க மாட்டேன், நான் எதுக்கு தலை வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால தானே பிரச்சனை வந்துச்சு. கலாய்க்கிறாங்க, குச்சி அந்த மேட்டெல்லாம் வச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சவுண்டு தான், இல்லாட்டினா அந்த ஒரு சண்டையும் வந்திருக்காது. அப்படி விட்டு ஆளை போய் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னால் கேவலமாக இருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.